ஹாய் சில்ட்ரன்ஸ், குட் மார்னிங். ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். சில்ட்ரன்ஸ், எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை என்னென்னா, தமிழ்நாட்டு பிள்ளைகள் இல்லை, உலகில் உள்ள எல்லா பிள்ளைகளுமே இங்கிலீஷ் நல்லா படிக்கணும். காரணம் என்னென்னாக்கா, இன்றைக்கி எல்லாமே இங்கிலீஷில் வந்துடுச்சு. அதனால் சரி, என் பிள்ளைங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் படிக்கலன்னா நான் படிச்சுட்டு போகிறேன். இந்த வயசில் கூட நான் படிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எனக்கு எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது ஒன்றா கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிகாஸ் ஐ ஆம் அ ஃபூல், முட்டாள். சரி, இது இந்த புக்கு சந்தையில் கிடச்சிது, நல்லா இருந்தது, படித்து பார்த்தேன். சரி, அப்படியே உங்களுக்கு படித்து சொல்லலாமே அப்படின்னு தான் படித்து சொல்ல போகிறேன். இது என்னென்னா, நிறைய ஸ்பாட்டுங்க இருக்குது. ஸ்பாட்னா அந்தந்த இடம், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, அப்படி இப்படி ரோடு கீடு, இந்த மாதிரி நிறைய சின்ன ஸ்பாட் தான் இங்கிலீஷ்லேயே இருக்குது. நான் உங்களுக்கு எப்பவும் போல் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த இமேஜ் அங்கே நான் போடுறேன். இப்போ அப்படியே உள்ளே போகலாம். மொழி சண்டை போடாதீங்க, ஓகேவா? மொழி சண்டை வேண்டாம். எல்லாருக்கும் தாய்மொழி தான் சிறந்த மொழி. பட் ஆங்கில மொழி கற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆங்கில மொழி கற்றுக்கிட்டவன், ஆங்கிலம் பேசுகிறவன் எல்லாம் ஒன்றும் அறிவாளி இல்லைனால இட்ஸ் நாட் அ நாலேஜ். எந்த மொழியுமே நாலேஜ் இல்லை. சரி, அப்படியே உள்ளே போகலாமா? சஜஷன்ஸ், ஓகேவா? சஜஷன்ஸ் இதில் நிறைய சின்னதாக ஸ்பாட்டுங்க இருக்குது. நிறைய கேரக்டர் இது உள்ளே வரும். அந்த கேரக்டருங்கிற பேரை சொல்லி ராமு என்ன சொல்கிறான், ராமுக்கு இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றது அப்படியே பார்த்துட்டே போகலாமா? ரைட்டா? ஓகேவா? சஜஷன்ஸு. ஆமாம், பீப்புள் ஆல்வேஸ் யூஸ் டு கிவ் த சஜஷன்ஸ். People always used to give the suggestions, guidance and advices in one the other situations. ஒரு சூழ்நிலையில் இன்னொரு சூழ்நிலையில் பீப்புள் சஜஷன்ஸ் சொல்கிறது, அட்வைஸ் சொல்கிறது, அது கைடன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு வகையில் நியாயமான விஷயந்தான். The way of language expressions will differ from situation to situations. ஆமாம், இந்த லாங்குவேஜஸ் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு அது நம்ம செல்லும்போது, பேசும்பொழுது, வரும்போது, வைக்கும்போது மாறுபடும். ரைட்டா? அப்புறம் இன் சம்டைம்ஸ் சஜஷன்ஸ் கேன் கன்வெர்ட் டு அட்வைஸ் ஆல்சோ. சில நேரங்களில் என்னது அது இந்த ஒரு அந்த சஜஷன்ஸ் இருக்குதுல்ல, அது அட்வைஸாக கூட மாறி போயிடும். இருக்கட்டும், எனிவே. சரி, நம்ம அப்படி உள்ளே போகலாம். இந்த கீவேர்ட்ஸ் இது உள்ளே என்ன இருக்குது கேட்டால், டூ இருக்குது, அப்புறம் ட்ரை இருக்குது, கோ இருக்குது, அன்டூ இருக்குது, ஹெல்ப், இந்த மாதிரி அது கீவேர்ட்ஸ். அதுதான் ஆர்டர், ரிக்வெஸ்ட். ஓகேவா? அப்படியே போகலாம். சின்ன ஸ்பாட் தான். போட்டுமா? இந்த இதில் சோனி, ஹரி, வினி, சாரால், ஸ்னேகா, ராஜா, சூரி, ஒரு 4 பேர் இங்கே இருக்கிறாங்க. ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு சின்ன மேட்ரு, ஒரு ஆக்சிடெண்ட். ஓகேவா? அப்போது அந்த சோனி, ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு அந்த சோனி. அப்போது ஹரி அங்கே இந்த இடத்துல இருக்க ஹரி அப் அண்ட் டூ சம்திங், கமான் வாங்க, ஹரி அப், டூ சம்திங் அப்படின்றாரு. அப்புறம் வினி அந்த why don't you try to move back? ஆமாம், why don't you try to move back அப்படின்றாரு. அப்போ அந்த சாரால், I don't think we should touch the bus. ஐயோ, நம்ம அந்த பஸ்ஸு தொட முடியாது போல இருக்குதே. யார் அந்த சாரால் சொல்கிறார், I don't think we should touch the bus அப்படின்றா. அப்போ சினேகா, we had better pull the bus back into the road. நம்ம அந்த பஸ்ஸை பிடிச்சி அப்படியே பின்னால் இழுக்கலாம் அப்படின்றாங்க. ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் டச் த பஸ். நம்ம அந்த பஸ்ஸை தொட முடியாதுன்னு சாரால் சொன்னால், அதுக்கு ஸ்னேகா என்ன சொல்கிறான், வி ஹேட் பெட்டர் புல் த பஸ் பேக் இன் டு த ரோட்லேருந்து அப்படி பின்னால் அப்படி எழுகலாம்னா. அப்புறம் ராஜா, what about calling the traffic police? ஏன் இவ்வளோ சிக்கல், ஏன் பசங்க டிராஃபிக் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ராஜா சஜஷன் சொல்கிறான். அதுக்கு சூரி, எஸ், லெட்ஸ் டூ தட். ஆமாம், ஷால் ஐ டயல் ஃபார் 100? அப்போ ஆமாம், எஸ், லெட்ஸ் டூ தட். ஷால் ஐ டயல் ஃபார் த 100? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு பஸ், அந்த பஸ்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை, ஹெல்ப்புன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணப்படுது. அதான் விஷயம். நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இந்த ஸ்பாட்டில் ஆஷா, ஸ்மிதா, அர்ஜுன் இருக்காங்க. ஓகேவா? இது ஒரு என்னதுன்னா ஒரு ஹோட்டல் மேட்டர். ஐ ஆம் வெரி grateful that you saved me. I'm very great, mama. I'm very grateful. I am very grateful that you saved me. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். நான் ரொம்ப கிரேட்ஃபுல் பண்ணுறேன் என்ன நீங்கள் சர்வ் பண்ணதுக்கு, அந்த மாதிரி. அப்போது அந்த ஸ்மிதான்னு ஒருத்தர் சொல்கிறான், ஷால் வி கோ அவுட் ஃபார் அ லன்ச்?
நம்ம ஷால் வி கோ ஃபார் அ அவுட், லஞ்சுக்கு போகலாமா, ஷால் வி கோ அவுட் ஃபார் அ லஞ்ச் அப்படின்னு சொல்லுறான். அதுக்கு அர்ஜுன் அப்படின்றவன் என்ன பண்ணுறான், why don't you we have lunch at the 7-star restaurant அப்படின்றான். why don't you we have lunch at the 7-star restaurant அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அஞ்சு சொல்கிறான், no let us go for ஆமாம் ஹாய்சலா ஹோட்டல் அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச ஹோட்டல் போடுறது. அதுக்கு அஞ்சு என்ன சொல்கிறான், நோ let us go for ஹாய்சலா ஹோட்டல். இது ஒரு ஸ்பாட்டு. இந்த மாதிரி இப்போ நம்ம 3 ஸ்பாட் பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பாட்லாம் இருக்குது. அப்படியே நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாமா. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போது இந்த சஞ்சு அப்புறம் சோமி சொல்லிட்டு 2 கேரக்டர் தான். ஆமாம், நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நீங்கள் அது கவனிச்சே தெரியும். ஓகேவா. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டே, வாட் ஷால் வி டூ அப்படின்றான் அந்த சஞ்சு. அதுக்கு அந்த சோமின்றவன் சொல்கிறான், லெட்ஸ் ப்ளே செஸ் அப்படின்றான். அந்த சஞ்சுன்றவன், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டே, வாட் ஷால் வி டூ அப்படின்றான். அதுக்கு அந்த சோமி, லெட் அஸ் ப்ளே செஸ், இப்போ செஸ் விளையாடலாமே, இட்ஸ் வெரி சிம்பிள். அடுத்தது வேறு ஸ்பாட்டு. ஆமாம், ஜோன் அப்புறம் ஜோன் ஜோன் அப்புறம் டீனு ரெண்டு பேர் தான். இட்ஸ் ரெய்னிங் அகைன், வாட் ஷால் வி டூ, லெட் அஸ் ப்ரிப்பேர் டிலைட்ஃபுல் ஃபுட் அண்ட் வாட்ச் டிவி அப்படின்னு யார் சொல்கிறது, அந்த ஜோன்ன்றவன் சொல்கிறான். டீனு அதுக்கு என்ன சொல்கிறா, தட்ஸ் அ பெட்டர் ஐடியா அப்படின்றா. தட்ஸ் அ பெட்டர் ஐடியா அப்படி சொல்கிறான். இது ஒரு சின்ன ஸ்பாட்டு. ஓகேவா. நம்ம இந்த ஜோன் என்ன சொல்கிறான், இட்ஸ் ரெய்னிங் அகைன், மறுபடியும் அது மழை பெய்யுது அந்த மாதிரி சொல்கிறான். வாட் ஷால் வி டூ, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்புறம் லெட் அஸ் ப்ரிப்பேர் டிலைட்ஃபுல் ஃபுட் அண்ட் வாட்ச் டிவி, நல்லா நல்லா ருசியாக சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். டீனு அது அதை ஓகே சொல்லிடுறான். ஆமாம், தட்ஸ் அ பெட்டர் ஐடியா அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு ஸ்பாட்டு. இது வேறு ஸ்பாட்டு. ஒய்ஃபு ஹஸ்பண்ட் 2 பேர் தான். ஐ எம் ஹங்க்ரி அப்படின்றா ஒய்ஃபு. யார்? ஆமாம் ஒய்ஃபு ஐ எம் ஹங்க்ரினா பசி, ஆங்க்ரினா வேறு. அப்புறம் ஹஸ்பண்டு லெட் அஸ் கோ டு ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறான். ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான், லெட் அஸ் கோ டு அ ஹோட்டல் அப்படி சொல்கிறான். ஒய்ஃபு அதுக்கு வாட் ஷால் வி ஹேவ், சரி ஓகே போகலாம், வாட் ஷால் வி ஹேவ், நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படி கேட்குறா. ஹஸ்பண்ட் லெட் அஸ் ஹேவ் நார்த் இண்டியன் ஆர் சைனீஸ் ஃபுட், let us have North Indian or Chinese food. Come on, let us go. அப்படின்னு வா போகலாம். ஆமாம், என்னது நார்த் இண்டியன் ஃபுட்டு இல்லை சைனீஸ் ஃபுட்டு எதாவது போய் சாப்பிட்லாம், கமான் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் அது ஒரு தடவை பார்த்துருவோம். ஒய்ஃபு ஹஸ்பண்டு, ஐ எம் ஹங்க்ரின்றா ஒய்ஃபு. ஹஸ்பண்ட் சொல்கிறான் லெட் அஸ் கோ ஹோட்டல் சொல்கிறான். ஒய்ஃபு வாட் ஷால் பி ஈட் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹஸ்பண்ட் அதுக்கு லெட் அஸ் ஹேவ் நார்த் இண்டியன் ஆர் சைனீஸ் ஃபுட், கமான் லெட் அஸ் கோ அப்படி சொல்கிறா. அடுத்தது வேறு ஸ்பாட்டு. கிட்டு புட்டு ராமு அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா. இட்ஸ் ஹாட் அண்ட் சனி டுடே. ஐயோப்பா பயங்கரமாக வெயில் அடிக்குது அந்த மாதிரி. வேர் ஷால் பி கோ, புட்டுன்னு சொல்லாமல் கிட்டு. ஆமாம், கிட்டு இட்ஸ் ஹாட் அண்ட் சனி டுடே அப்படின்றான். அதுக்கு புட்டு வேர் ஷால் பி கோ அப்படின்ற மாதிரி, நம்ம எங்கே போகலாம் அந்த மாதிரி. கிட்டு வேல் லெட் அஸ் கோ டு த வாட்டர் பார்க். அதுக்கு கிட்டு சொல்கிறான், வேல் லெட் அஸ் கோ டு த வாட்டர் பார்க். ஏதாவது பார்க் போகலாம், அங்கே நீர்வீழ்ச்சி ஏதாவது சம் ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி போகலாம். வெல் லெட் அஸ் கோ டு த வாட்டர் பார்க்கு அப்படின்ட்டு யார் சொல்கிறது, கிட்டு. அதுக்கு ராணி என்ன சொல்கிறா, that would be good, சூப்பர், ஆமாம் that would be good, நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு புட்டு எஸ் we can play many games in water and go swimming. ஆமாம் நல்ல விஷயம் தான், அங்கே போனால் நம்ம எதாவது கேம்ஸ் எல்லாம் விளாட்லாம், ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறது, புட்டு சொல்கிறா. கிட்டு அதுக்கு let us go now, yes come on போகலாம் let us go அந்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடுவோம். கிட்டு ஆமாம் கிட்டு என்ன சொல்கிறான், ஆமாம் இட் இஸ் ஹாட் அண்ட் சனி டுடே, பயங்கரமாக வெயிலாகுது. அதுக்கு புட்டு சொல்கிறா வேர் ஷால் பி கோ, நம்ம எங்கே போகலாம். அதுக்கு கிட்டு let us go to a water park அப்படின்ற மாதிரி, நம்ம நல்லா இந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற மாதிரி பார்க்கை பார்த்து போகலாம் அப்படின்றா. அதுக்கு ராணி அதுக்கு ராணி that would be good அப்படின்றா. that would be good அப்படின்றா யார், ராணி. அதுக்கு புட்டு yes we can play many games in water and go swimming அப்படின்றா. ஆமாம் நமக்கு போனால் நல்லா கேம்ஸ் விளாட்லாம், ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றா. yes we can play many games in water and go swimming அப்படின்ற மாதிரி சொல்கிறா கிட்டு. let us go now அப்படி சொல்கிறாங்க, போகிறாங்க. அது வேறு ஸ்பாட்டு. இன்னொரு ஸ்பாட்டு ஓகேவா. இது வேறு ஸ்பாட்டு. வேடா சிடு, ஆமாம் 2 பேர் தான் இருக்கிறாங்க இதில்.
ஷால் வி கோ டு அ ட்ராமா டு நைட் அப்படின்னு யார் கேட்குறது? வேடா கேட்குறான். வேடா யார்கிட்ட கேட்குறா? சித்துவிட. ஷால் வி கோ டு அ ட்ராமா டு நைட் அப்படி கேட்குறா. அதுக்கு சிடு ஓகே வாட்ஸ் ஆன் அட் டவுன் ஹால் அப்படின்னு சித்து கேட்குறான். ஓகே வாட்ஸ் ஆன் அட் டவுன் ஹால், என்ன டவுன் ஹாலில் என்ன ஓடுது அப்படி கேட்குறான். அதுக்கு வேடா சொல்கிறா, ஷேக்ஸ்பியர் கிங்ல ட்ராமா போயின்னுக்குது. யார்? ஷேக்ஸ்பியரோடைய கிங்ல ட்ராமா போயிட்டு இருக்குது. அதுக்கு சித்து ஓ தட் பி ஃபைன் அப்படின்னு சித்து சொல்கிறான். ஓ தட் பி ஃபைன் அப்படி. இது கொஞ்சம் பழைய புஸ்தகம், அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. ஆமாம், ஷேக்ஸ்பியர்லாம் வராரு, அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. மறுபடியும் அது ஒரு தடவை பார்த்துடலாமா? வேடா அண்ட் சிது ஷால் வி கோ டு அ ட்ராமா டு நைட் அப்படின்னு சொல்லிட்டு வேடா யார்கிட்ட கேட்குறா? சிதுக்கிட்ட கேட்குறா. அதுக்கு சிது வந்து ஓகே வாட்ஸ் அட் டவுன் ஹாலில் என்ன ஓடுது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வேடா சொல்கிறா, ஷேக்ஸ்பியருடைய கிங்ல ட்ராமா ஓடுது அப்படின்றா. அதுக்கு சிது ஓ தட் பி ஃபைன், ஐயோ செமையாக இருக்குமே, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வேறு ஒரு ஸ்பாட், ராஜா, மேரி, சஞ்சு, ஜான், ஒரு 4 கேரக்டர் அதில் இருக்குது. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படி பார்ப்போம். ஆமாம், ஆர் யூ கம்மிங் டு ப்ளே டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ராஜா கேட்குறான் யாருக்கிட்ட? மேரிக்கு. யாருக்கு? அவங்க எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஆர் யூ கம்மிங் டு ப்ளே டென்னிஸ் அப்படின்ட்டு. அதுக்கு மேரி சொல்கிறா, நாட் இட்ஸ் டு கூல் டு ப்ளே டென்னிஸ் நவ். நாட் ஐயா முடியாதுப்பா, ரொம்ப கோல்டாக இருக்குது, கூலாக இருக்குது, இப்போ டென்னிஸ் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறா? மேரி சொல்கிறா. அதுக்கு சஞ்சு வந்து why don't we play in the evening அப்படின்றான். ஏன் நம்ம சாயங்காலம் விளையாடக்கூடாது? why don't we play in the evening அப்படின்ற மாதிரி சஞ்சு சஜஷன் பண்ணுறான். அதுக்கு ஜான் வந்து என்ன சொல்கிறான்னா, if you want to while away the time stay indoor and play cards அப்படின்றான். if you want a while கொஞ்ச நேரம் if you want to while away டைம் பாஸ் பண்ணல, அந்த டைம் ஸ்டே இண்டோ அண்ட் ப்ளே கார்ட்ஸ். சரி நம்ம அங்கேயும் இங்கேயும் போவானா, பேசாமல் வீட்டுக்குள்ளேயே கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறான்? ஜான் சொல்கிறான். அதுக்கு ராஜா சொல்கிறான், குட் திங் ஐல் கெட் த கார்ட்ஸ், நல்ல விஷயம், ஐல் கெட் த நான் போய் கார்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அடுத்து வேறு ஒரு ஸ்பாட்டு, ஸ்னேகா, சோனி. இதில் எத்தனை பேர்? 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஸ்னேகா, சோனி. ஆமாம், இது கொஞ்சம் பழைய புக்குன்றதுனால சந்தையில் கிடச்சிது, பல்லாவரம் சந்தையிலேருந்து தான் வாங்கி வந்து நேற்று கந்தது. எவ்வளோ? 10 ரூபா அவள் தான் கொடுத்தேன், யாரும் ஜாஸ்திலாம் கொடுக்கல, 10 ருபீஸ் தான் கொடுத்துட்டான். ஏன் படிக்கிறான் இங்கே, எடுத்துன்னு போயா, சும்மா கூட எடுத்துகிட்டு போயான்ட்டான். சரி ஓகே. ஸ்னேகா, ஷால் வி வாட்ச் சிடி? நான் இப்போ சிடிலாம் இல்லை, சிடி டிவிடியெல்லாம் போயிடுச்சு, இப்போல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன்ல எல்லாத்தையும் அசுத்துறானுங்க. சரி, ஷால் வி வாட்ச் சிடி நாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கேட்குறா யாருக்கிட்ட? சோனிக்கிட்ட. அதுக்கு வந்து நோ we watched 2 CDs லாஸ்ட் நைட்டு அப்படின்ட்டு. வேணாம் நம்ம 2 CD இந்த லாஸ்ட் நைட்டே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு மறுபடியும் பாருங்கள், ஷால் வி வாட்ச் சிடி நவ் அப்படின்ட்டு ஸ்னேகா கேட்குறா சோனிக்கிட்ட. அதுக்கு சோனி சொல்கிறா, நோ வி வாட்ச் 2 CDs லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டா வெறுப்பா. அப்புறம் அதுக்கு ஸ்னேகா வந்து மறுபடியும் என்ன, ஹவ் அபவுட் அ கேம் ஆஃப் செஸ் தேன் அப்படின்றா. சரி செஸ் விளையாடலாமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹவ் அபவுட் அ கேம் ஆஃப் செஸ் தேன் அப்படின்றா. அதுக்கு சோனி வந்து எஸ் லெட்ஸ் ப்ளே கேம் நவ் அப்படின்றா. அதுக்கு சோனி ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி. ஆமாம், எஸ் let us play a game now அப்படி சொல்லிட்டா. ஸ்னேகா, வெயிட் ஐல் கெட் த செஸ் போர்டு அப்படின்ட்டு போகிறான். நான் போய் செஸ் போர்டு எடுத்துன்னு வரேன். ஸ்னேகா என்ன சொல்லிட்டேன், வெயிட் ஐல் கெட் த செஸ் போர்டு அப்படி சொல்லிட்டா. மறுபடியும் ஒரு தடவை அது பார்த்துடலாமா? ஸ்னேகா, சோனி 2 பேர் தான். இது ஒரு ஸ்பாட், வேறு ஸ்பாட்டு. ஷால் வி வாட்ச் சிடி நாவ் அப்படின்னா. நோ வி வாட்ச் 2 CDs லாஸ்ட் நைட்டு. ஸ்னேகா, அது how about a game of chess then அப்படின்னா சொல்லி, yes let us play a game now. wait I'll get the chess board அப்படின்ட்டு போயிட்டா. ஸோ அடுத்தது வேறு ஒரு ஸ்பாட்டு. நான் இதை எடுத்து போடுறேன் உங்களுக்கு. அங்கே நான் இந்த இப்போ ஃபோட்டோ எடுத்து இமேஜ் எடுத்து அங்கே நான் போடுறேன். ஓரளவுக்கு, ஏன்னா இங்கே தமிழில் இல்லை, நீங்கள் இங்கிலீஷில் தான் வந்து படிச்சிக்கணும். ஆமாம், இங்கே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அப்படி பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளி விட்டு போயிட்டே இருங்க, நோ ப்ராப்ளம். இங்கே பச்சி கீச்சிலாம் ஆகப்போகுது, ஒன்றும் இல்லை. சரி ஓகே, சும்மா யாரோ 2-3 பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பயன்படுமேன்னு தான் நானும் வந்து அது வாசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், வேலை வெட்டி இல்லாமல். ரைட்டா, ஓகேவா, தேங்க்யூ. அப்புறம் அப்படியே போகலாம். அடுத்த
ஒரு அடுத்து ஒரு ஸ்பாட்டு சுமா சுமா மோகன் அப்படி 2 கேரக்டர் தான் இதில் இருக்கிறாங்க. ஓகேவா? why don't you study engineering அப்படின்னு சும்மா யார்கிட்ட மோகன்கிட்ட கேட்குறா. why don't you study engineering அப்படி கேட்குறா. அதுக்கு மோகன் நாட் ஐம் வெரி வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ட்டான். எனக்கு கணக்கே வராது. நாட் ஐம் வெரி வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ட்டான். சரி போ. அப்புறம் எதுக்கு என்னது சும்மா தென் வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ என்ன யோசிச்சுன்னுக்குறேன். தென் வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ அப்படின்ற மாதிரி சும்மா கேட்குறா. யார்கிட்ட? மோகன்கிட்ட. ஐ ஹோப் டு ஸ்டடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டான் அவன். ஐ ஹோப் டு ஸ்டடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டான். அதுக்கு சும்மா என்ன சொல்கிறா, இஃப் தட்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் யூ கோ ஹெட் வித் இட் அப்படின்ட்டான். if that is your interest you go ahead with it அப்படின்ட்டா. அதுக்கு மோகன் தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன் அப்படின்ட்டான். அதுக்கு மோகன் என்ன சொல்லிட்டான், சும்மா கிட்ட தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன் அப்படி சொல்லிட்டான். அது மறுபடியும் ஒருத்தோட பார்த்துடுறோம். இந்த ஸ்பாட்டு இதில் 2 பேர் தான், சும்மா மோகன். why don't you study engineering அதுக்கு மோகன் நாட் ஐம் வெரி வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ட்டான். அதுக்கு சும்மா தென் வாட் ஆர் யூ ஆர் பிளானிங் டு டூ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஐ ஹோப் டு ஸ்டடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டான். அதுக்கு சும்மா இஃப் தட்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் யூ கோ ஹெட் வித் இட் அப்படின்ட்டா. மோகன் தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன் அப்படின்னுட்டா. ரைட்டா? ஓகே. அடுத்து வேறு ஸ்பாட் இதில் ராமு வீணா 2 பேர் இருக்கிறாங்க இந்த ஸ்பாட்டில். இது வேறு ஸ்பாட்டு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே வேர் ஷால் வி கோ அப்படின்னு ராமு கேட்குறான். யார்கிட்ட? வீணா கிட்ட. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே வேர் ஷால் வி கோ அப்படி கேட்குறான். அப்போது அந்த வீணா let us go to the national park அப்படின்னு சொல்லுறா. let us go to the national park அப்படி சொல்லுறா. அதுக்கு ராமு oh no it's boring அப்படின்ட்டா. oh no it's boring அப்படின்னுட்டான் ராமு. oh no it's boring அப்படின்ட்டா. அதுக்கு வீணா well let us go to the beach அப்படின்ட்டா. well let us go to the beach அப்படின்னுட்டா வீணா. ராமு ஓகே I'll get ready soon அப்படின்ட்டான். ஓகே I'll get ready soon சீக்கிரமாக அப்படி புரியல. உங்களுக்கு ஓரளவு புரியணும் கண்டிப்பாக புரியணும். ஏன் புரியாமல் போகுது? நல்லா தானே புரிகிற மாதிரி தானே நான் பாசுக்கிறேன். இது கூட புரியலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ராமு என்ன கேட்குறான்னு தெரியுமா? இட் இஸ் பியூட்டிஃபுல் டே, இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், வேர் ஷால் பி கோ எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி. லெட் இஸ் கோ டு தி நேஷ்னல் பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த வீணா சொல்லுறா. அதுக்கு நோ இட்ஸ் போரிங், அது ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்ட்டான் ராமு. அதுக்கு வீணா ஓகே வெல் லெட் இஸ் கோ டு தி பீச், சரியா கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னுட்டா. அதுக்கு ராமு ஓகே I'll get ready soon, நான் சீக்கிரமாக ரெடி ஆகிடுறேன் அப்படின்ட்டான். மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாமா? ராமு வீணா 2 பேர் தான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே வேர் ஷால் வி கோ அப்படின்னா. அதுக்கு வீணா லெட் அஸ் கோ டு தி நேஷ்னல் பார்க் அப்படின்னா. அதுக்கு ராமு இட் இஸ் போரிங் அப்படின்னுட்டான். அதுக்கு வீணா வெல் லெட் அஸ் கோ டு தி பீச் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமு ஓகே I'll get ready soon அப்படின்ட்டான். அது வேறு ஸ்பாட்டு. இப்போ வேறு ஒரு ஸ்பாட்டு, ஓகேவா? இந்த ஸ்பாட்டில் பிரவீன் கிரண் 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஓகேவா? பிரவீன் வாட்ஸ் ஆன் ESPN TV tonight, இது பழசு இல்லையா, பழைய அந்த ESPNலாம் இப்போ இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. புஸ்தகம் ஆனால் பழசு, ஆனால் இங்கிலீஷ் எப்பவும் இதே தான். சாவர வரைக்கும் இதை தான் போய் பேசி ஆகணும். ESPN இருக்கோ இல்லையோ, அந்த டிவி சேனல் இருக்குதோ இல்லையோ நமக்கு தராது. ஓகே பார்த்துக்கலாம். அப்படியே வாட் இஸ் ஆன் ESPN TV tonight அப்படின்ட்டு. அதுக்கு கிரண் ஷால் பி வாட்ச் த கிரிக்கெட் வேர்ல்டு கப் அட் 10 PM அப்படின்னு சொல்லிட்டு கிரண் சொல்கிறான். கிரண் பொண்ணும் ஆனோ யாருக்கு தெரியும். ஷால் பி வாட்ச் த கிரிக்கெட் வேர்ல்டு கப் அட் 10 PM அப்படி அந்த கிரண் சொல்கிறான். அதுக்கு பிரவன் நோ ஐ டோன்ட் லைக் கிரிக்கெட் அப்படின்ட்டான். ஆனால் எனக்கு கிரிக்கெட் பிடிக்காதுப்பா அப்படின்ட்டான். கிரண் வெல் லெட் அஸ் வாட்ச் டாவின்சி கோட் இட்ஸ் சூப்பர் மூவி. அந்த படம் கெச்சா பாருங்க. அந்த படம் தடை பண்ணிட்டாங்க. ஆமாம், ஏசுநாதருக்கு பொண்டாட்டி இருக்குது. ஆமாம் ஏசுநாதர் இருக்கிறார்ல, அவருக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குது. ஆமாம், ஒய்ஃப் பேர் மேரி மெக்டலானா, அப்புறம் அவருடைய மகள் பேர் சாரா. அந்த படம் அந்த மாதிரி இருக்கும். அந்த படம் தடை பண்ணிட்டாங்க.
நான் கூட நிறைய தடவை போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த படம் கிடைக்குமான்னு. கிடைக்காது. டாவின்சி கோட் அந்த படம் பேர். பழைய ஆளுங்க என்ன மாதிரி பழைய ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புது ஆளுங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. படம் பேர் வந்து டாவின்சி கோட். படம் பேர் வந்து டாவின்சி. யார் தெரியுங்களா? டாவின்சி. டாவின்சியை பற்றி யாருக்கா தெரியுமா? மோனோலிசா ஃபோட்டோலாம் வந்து வரைஞ்சாரே அவர் தான். லியனார்டோ டாவின்சி அவர் பேர். லியனார்டோ டாவின்சி, த கிரேட் மேன். இயேசுநாதர் ஃபோட்டோலாம் அவர் வரைஞ்சது தான். மிகப்பெரிய ஓவியன். ஆமாம். அந்த எத்தனாம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டோ என்னமோ சம்திங், சரியாக தெரில. ஆமாம், உள்ளே போய் பாருங்கள், நெட்டில் கூகுளில் கேட்டு பாருங்கள் சொல்லும். ஓகேவா? அப்போ என்னது, கிரண் வந்து let us watch டாவின்சி கோடு. அதுக்கு பிரவீன், வாட் சேனல் இட் இஸ் ஆன், எங்கே அந்த எந்த சேனலில் அது போகுது அப்படின்ட்டு பிரவீன் கேட்குறான். கிரண் அதுக்கு இட் இஸ் ஆன் HBO. இட் இஸ் ஆன் HBO. அந்த சேனல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஹெச்பிஓன்னு ஒரு சேனல், நான் நிறைய ஆங்கில படங்கள் அதில் பார்த்துருக்கேன். அப்புறம் பிரவீன், that's good. Let us watch the film டாவின்சி கோடு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை அதை அப்படியே பார்த்துலாம். பிரவீன் கிரண் 2 பேர் தான் இந்த ஸ்பாட்டில். பிரவீன் வந்து கிரண் கிட்ட, what's on ESPN TV tonight? Shall we watch the cricket World Cup at 10 PM? பிரவீன் அதுக்கு, no, I don't like cricket. கிரண், well, let us watch டாவின்சி கோடு. பிரவீன், what channel it is on? கிரண் அதுக்கு, it is on HBO. பிரவீன், oh, that's good. Let us watch the film டாவின்சி கோட். அது அந்த மேட்ரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டினு டபு 2 பேர் தான் இந்த ஸ்பாட்டில். இந்த ஸ்பாட்டில் எதான்னு பார்த்தீங்கன்னா, you don't look well, what the matter with you அப்படி டினு கேட்குறா யாருக்கிட்ட, டபுக்கிட்ட. you don't look well, நீ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறியே, டல்லாக இருக்கிறியே, வெள்ளா இல்லையே, அந்த மாதிரி. you don't look well, what's the matter with you? நான் கதை என்னாச்சு அந்த மாதிரி. I have got cold and cough. ஐயோ எனக்கு சளி பிடிச்சிச்சு, இருமல் வந்துச்சு, அந்த மாதிரி அந்த டபு சொல்கிறேன். I have got cold and cough அப்படின்னு சொல்லிட்டான். சரி டினு, why don't you take some ஆயுர்வேதிக் ட்ரக்ஸ்? ஆயுர்வேதிக் ட்ரக்ஸ் நீ ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு டினு அதுக்கு சஜஷன் பண்ணாங்க. டபு, I'll take some. நான் எடுத்துக்கிறேன். I'll take some. டினு, you need a little rest for some time. உனக்கு கொஞ்சம் ஓய்வும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யூ நீட் லிட்டில் ரெஸ்ட் ஃபார் சம் டைம் அப்படி சொல்கிறது. டபு, யூர் ரைட், ஐ திங்க் ஐ வில். கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்ட் தான், நானும் நினைக்கிறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? மறுபடியும் அது ஒரு தடவை அப்படியே நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்காக அப்படியே என் கூடவே பேசி பாருங்கள். யூ கெட் த நைஸ் குட் ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வித்வுட் ப்ரொனன்சியேஷன்ஸ் நீங்கள் எது சொன்னாலும் எவனுக்கும் ஒன்றும் புரியாது. ஸோ கீப் ஆன் இன்ட்ரெஸ்டிங் வித் ப்ரொனன்சியேஷன். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுவுமே வராது. இது கூட அப்படி தான். நம்ம இன்ட்ரெஸ்ட் வேணும். இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷ் நல்ல விஷயம். அது நம்ம வந்து சும்மா வந்து ஸ்டைலிஷ் இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இட் ஓன் ஒர்க். மேடை ஏறாது. அது வந்து மேலே ஏறாது. சும்மா கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ டோன்ட் ஃபீல் ப்ளீஸை வெக்கப்படுறது இதெல்லாம் வேணாம், விட்டுடுங்க. தப்பாக இங்கிலீஷ் பேசுங்க. ஒரு நாள் யூ பி த ரைட். ஆமாம், இங்கிலீஷ் காய் ரொம்ப தப்பாக இங்கிலீஷ் பேசணும். குழந்தைங்க பாரு, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படிக்கும்போது கான்வென்ட் போகும்போது அங்கே போய் தப்பாக தான் பேசும். தென் ஆஃப்டர் பேஸ் ஒரு ஸ்டேஜ் வந்தது சும்மா இங்கிலீஷில் விளையாடும். அப்படி தான் எல்லாருமே. ஸோ அவன் சொல்கிறான், அவன் கலாய்க்கிறான், இவன் கலாய்க்கிறான்னு கண்டுக்கவே கூடாது. அந்த குரங்கு பொம்மை இருக்கிறதுல கண் மூடிக்கும், காது மூடிக்கும், வாய் மூடிக்கும்ல, அப்படி தான் இங்கேயும் வாழணும். ஆமாம், வாயில் புகை இருக்குது. சிகரெட் குடிக்கிற வாயில் புகை இருக்குது, அது அப்படியே வாயுவிலே வச்சுக்கோ, வெளியே விட்டேன்னு வச்சுக்கோ, ஆபத்து. ஆமாம், குடிக்கிறவனுக்கு நோய் வராதான், அதை சுவாசிக்கிறவனுக்கு வருமா? இப்படிலாம் லட்சக்கணக்கான முட்டாள் சிந்தனைகள் விட்டுட்டு நமக்கு தேவையில்லை. எவனா எப்படியா போகிறான், உனக்கு படிக்க முடியும்னா படி. ரைட்டா? ஓகே. அப்போ மறுபடியும் அதோட அங்கே பார்த்துட்டா டிட்டு டபு அவங்க 2 பேர் தான். இதுதான் இந்த இமேஜில் தான் எடுத்து அங்கே போடுறேன். ஓகேவா? யூ டோன்ட் லுக் வெல், வாட் இஸ் த மேட்டர் வித் யூ அப்படி சொல்லிட்டு இருந்தது. டினு வந்து டபுக்கிட்டே கேட்குறா, ஐ ஹாவ் காட் த கோல்ட் அண்ட் காஃப். எனக்கு கொஞ்சம் சளியும் அது. ஐ ஹாவ் காட் கோல்ட் அண்ட் காஃப் அப்படின்றான். அதுக்கு டிட்டு,
why don't you take some Ayurvedic drugs, கொஞ்சம் அந்த ஆயுர்வேதிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம்ல, மெடிசன் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சஜஷன் கொடுக்குறேன். அதுக்கு டபு ஐ டேக் சம், நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்போ டிட்டு யூ நீட் லிட்டில் ரெஸ்ட் ஃபார் சம் டைம், யூ நீட் லிட்டில் ரெஸ்ட் ஃபார் சம் டைம், அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் கூட எடுக்கணும், ரைட்டா? டபு யூர் ரைட், ஐ திங்க் ஐ வில், கரெக்ட் தான், உண்மை தான், யூர் ரைட், ஐ திங்க் ஐ வில், அந்த மாதிரி. அப்புறம் கிரியேட்டிவ், ஆமாம், என்னது கிரியேட்டிவ் உமா, இது ஒரு சின்ன ஸ்பாட். ஓகே, இது ஒரு சின்ன ஸ்பாட். அப்படியே எங்கே என்ன நடக்குது பார்த்துடலாமா? அந்த கிரியேட்டிவ் ஹரி fell down from caught and twisted his left leg. What shall we do? என்னது அதுக்கு உமா, shall we give him an oil massage? கீர்த்தி, I don't think we should give him a massage. அதுக்கு உமா, then what do you suggest? அதுக்கு கீர்த்தி, let us take him to the nearest doctor to check up. அப்போ அதுக்கு உமா, that's right, ஹரி அப்போ இதை என்ன புரியுதா உங்களுக்கு? கட்டிலேருந்து ஊன்ட்டான் யார்? இந்த பையன், அந்த கீர்த்தி உமா ரெண்டு பேர் தான் போல இருக்குது, 3 பேர் போல இருக்குது. சரி பார்க்கலாம். ஹரின்றவன் என்னது, ஹரி fell down from caught and twisted his என்னது left leg. ஆமாம், ஹரின்றவன் கீழே வந்து ட்விஸ்ட் ஆச்சு, கால் லெஃப்ட் லெக் வந்து என்னாச்சு, ட்விஸ்ட் ஆச்சு. ஸோ வாட் ஷால் வி டூ அப்படின்னு கீர்த்தி வந்து யார்கிட்ட, உமா கிட்ட சொல்கிறா. அதுக்கு ஷால் வி கிவ் him an ஆயில் மசாஜ் அப்படின்றா உமா. ஷால் வி கிவ் him an ஆயில் மசாஜ் அப்படின்றா. அதுக்கு கீர்த்தி வந்து ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் கிவ் him a மசாஜ். எனக்கு தெரியல, நான் அவங்களுக்கு மசாஜ் கொடுக்க முடியுமா, மசாஜ் செட் ஆகுமா எனக்கு தெரியல அப்படின்றா. ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் கிவ் him a மசாஜ். அப்போ அதுக்குமா அப்படின்னா, தென் வாட் யூ சஜஸ்ட், அப்போ நீ என்ன சஜஸ்ட் பண்ணுற, தென் வாட் யூ சஜஸ்ட் அப்படின்றா. அது கீர்த்தி வந்து என்ன சொல்கிறா, லெட் அஸ் டேக் ஹிம் டு தி நியரஸ்ட் டாக்டர் டு செக்அப். பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட யார்ட்டையாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றா. லெட் அஸ் டேக் ஹிம் டு தி நியரஸ்ட் டாக்டர் டு செக்அப் அப்படின்றா. அதுக்குமா, தட்ஸ் ரைட் ஹரி அப், ஓகே குட், வாங்க போகலாம் அப்படின்றா. ஒரு தடவை பார்த்துடலாமா? கீர்த்தி, ஹரி fell down from a cart and twisted his left leg. What shall we do அப்படி நம்ம அதுக்கு உமா, shall we give him a oil massage? கீர்த்தி, I don't think we should give him a massage. உமா, then what do you suggest? கீர்த்தி, let us take him to the nearest doctor to check up. That's right, hurry up. அது ஒரு ஸ்பாட்டு. தென் அடுத்தது வேறு ஒரு ஸ்பாட்டு, சிவா சோமா ரெண்டு பேர் தான். ஓகே, இந்த ஸ்பாட் என்னன்னு பார்ப்போம். I have lost my cat. I have lost my cat. அதுக்கு சோமா, why don't you put an ad in the local என்னது கனடா பேப்பர், லோக்கல் கனடா அந்த பக்கம் நடக்கும் போல இருக்குது. எங்கள் பெங்களூர் சைடில் கனடான்னு போட்டிருக்குறோம். கனடா மீன்ஸ் அங்கே இல்லை, கனடா அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அந்த மாதிரி கனடா அது கனடா, இது கர்நாடகா. அது ஆமாம், இது கர்நாடகா, அது கனடா. ஓகே, கனடா அங்கே தான். ஓகே, சிவா சோபம், ஐ ஹாவ் லாஸ்ட் மை கேட்னு பூனை இல்லை அது. அப்போ அதுக்கு வந்து இந்த சோமம் சொல்ல, why don't you put an ad in the local Canada paper? ஆமாம், அதுக்கு சிவா, that's a good idea. will you help me to write it, won't you? அப்படி சரி, நீ எனக்கு அந்த கொஞ்சம் எழுதி கொடு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் இருக்குதுல்ல கொஞ்சம். ஆமாம், அந்த வாட் இஸ் இட், அது எழுதி கொடு. அப்போ அதுக்கு சோமா, டெஃபினட்லி அப்படின்றா. ரைட், நான் பண்ணுறேன் ஓகே, அப்படி அந்த மாதிரி தான். ஓகேவா? சிவா ஒரு தடவை பார்க்கலாம். ஐ ஹாவ் லாஸ்ட், ஆமாம் சிவா நான் வந்து ஐ ஹாவ் லாஸ்ட் மை கேட் அப்படின்னா. சோமா, why don't you put an ad in the local Canada paper அப்படின்ட்டு சோமா சொல்கிறேன். சிவா, that's a good idea. You will help me to write it, won't you? அப்படி நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டியா எழுதுறதுக்கு? டெஃபினெட்லி, அதுக்கு சோமா சொல்கிறா, டெஃபினெட்லி I'll do it for you அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. தென் அப்புறம் வேறு ஒரு ஸ்பாட்டு, அந்த ஸ்பாட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? வர்மா இருக்கா, சரோஜா இருக்கா. தென் வர்மா சரோஜா ரெண்டு பேர் தான். இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, என்னன்னா, what shall I do to improve my Canada? வர்மா, what shall I do to improve my Canada? அதுக்கு சரோஜா என்ன சொல்கிறா, well
you could try some of these grammar exercise. கனடா ஓகே வில் சி வெயிட் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது என்ன கனடா என்ன இம்ப்ரூவ் அப்படின்னா அது கொஞ்சம் பவுடர் பண்ண நான் புரிஞ்சிட்டோம். அப்புறம் வேர்மா வாட் எல்ஸ் கூட ஐ டு ஆமாம் அதுக்கு சரோஜா யூ மைட் ஆல்சோ லிசன் கனடா நியூஸ் இன் எஃப்எம் அண்ட் ட்ரை டு ஸ்பீக் பெட்டர். வேர்மா தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். ஓ ஸோ வேர்மா கனடா அதாவது இம்ப்ரூவ் இந்த லாங்குவேஜ் இருக்குது கனடா லாங்குவேஜ் வாட் ஷால் ஐ டூ டு இம்ப்ரூவ் மை கனடா. அப்போது அதுக்கு கனடா அதுக்கு கனடா பேப்பர் கனடா நம்ம லோக்கல் வாட் இஸ் மேன் எங்கே போயிட்டு ஜான் பாஸ்கோ இங்கே இதோ இருக்குது அதான் இங்கே தான் வேர்மா வாட் ஷால் ஐ டூ டு இம்ப்ரூவ் மை கனடா அப்படி அதுக்கு சரோஜா சொல்கிறேன் you could try some of these grammar exercise. கொஞ்சம் அந்த கிராமர்னும் இலக்கியமா அதுதான் அந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணால் அது அந்த பாஷை கனடா அது கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறா சரோஜா சொல்கிறா. அதுக்கு வேர்மா வாட் ஆல்ஸ் குட் ஐ டூ அதுக்கு என்ன நம்ம ஓட் ஆல்ஸ் குட் ஐ டூ நான் அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு சரோஜா சொல்கிறேன் யூ மைட் ஆல்சோ லிசன் கனடா நியூஸ் இன் எஃப்எம் அண்ட் ட்ரை டு ஸ்பீக் பெட்டர். அதுதான் கனடா நியூஸ் இருக்கு இல்லையா எஃப்எம்மில் வருது இல்லையா அதெல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் நீ கேட்கணும். அப்போது நீ அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ட்ரை பண்ணும்போது பேசி பார்க்கும்போது யூ கேன் ஸ்பீக் பெட்டர் அப்படின்ற மாதிரி யார் சரோஜா சஜஷன் தரா வேர்மா. தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன் அப்படின்ட்டான். யார் தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன்ஸ் அப்படி சொல்லிட்டோம். இன்னும் இது ஏகப்பட்டது இருக்குது சில்ட்ரன்ஸாக. ஆமாம் இது அப்படியே போயினே இருக்குது. இது 1 மணி நேரம் ஆகிடும். 1 மணி நேரம்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ இது அப்படியே நம்ம இப்போ இந்த வீடியோ இதில் முடிச்சிடலாம். இது வரைக்கும் நிறைய ஸ்பாட்ஸ் பார்த்தோம். இன்னும் ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்கிறேன். பெரியவங்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. பட் 31 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவே கஷ்டம். நீங்கள் 58 செகண்ட்ஸ் வீடியோவுக்கு வந்துட்டீங்க. இப்போ புரியுதா 40 செகண்ட்ஸுக்கு வந்துட்டீங்க. ரொம்ப சுருங்கிடுச்சு உங்கள் வாழ்க்கை. வெரி இட்ஸ் டூ பேட். ரொம்ப அவசர கதிக்கு போயிட்டீங்க. என்ன ஒரு 30 செகண்ட்ஸு கூட அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் 10 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டான். அவ்வளோதான். பின்னதான் தொப்புள்ள பவனம் விடுறதுக்கு 2 செகண்ட் 3 செகண்ட் 5 செகண்ட் போதும்ல. ஆமாம் தொப்புள்ள ஆப்பளம் சொல்கிறதுக்கு அதுக்கு ஆப்பமா இந்த மேன் ஒரு ஆம்லெட் பர்கர்ஸ் அதான் போதும் 10 செகண்ட்ஸ் இட்ஸ் இனஃப் மேன். போதும் ஆப்பம் சுடுறது அப்பளம் சுடுறது பப்பளம் சுடுறது அப்புறம் பரோட்டா சுடுங்கோ பரோட்டா மேன் தொப்புள்ள பரோட்டா சுடுற காலம் வந்துடும் கொய்யா வந்துடும். ஓகே எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ் English is a beautiful language. படிங்க. It's not a compulsory, right? You no, got to do what? Don't have it, right? That's your problem. It's not my problem. Anyway, thank you so much. வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye. Wish you all the best. Be strong. Take care. Stay blessed. Bye.